இருக்கு. அவ்வளவுதான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த vlog பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் ஈவினிங்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நல்ல மழை பெய்யறதுனால மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங்க்கு டிஃப்ரென்ஸே இல்லாமல் நாள் முழுக்க வெதர் ஒரே மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது. ஈவன் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்போ டைம் வந்து 3 o'clock தான். பட் ஆனால் பார்க்கறதுக்கு ஏதோ 6:30 மாதிரி இருந்துச்சு. அண்ட் தம்பிக்கு ஸ்கூல் லீவ்னால இங்கே வீட்டில் தான் இருந்தான். அவனுக்கு இந்த ஊஞ்சல் ஒன்று இருந்தால் போதும், இங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். எனக்குமே பிடிக்கும். ஆனால் ஒரு 5 minutesக்கு மேலே உட்காந்துட்டோன்னா தலை சுற்றும். அதுக்கு பயந்துட்டே இந்த பக்கம் நான் அவ்வளோவா வரமாட்டேன். இந்த மாதிரி வெதருக்கு மைண்டில் வர ஃபர்ஸ்ட் தாட்டே நல்லா சூடாக டீயோ காஃபி குடித்தா நல்லாயிருக்கும் தான் தோணும். ஸோ எனக்குமே அன்றைக்கி என்னமோ காஃபி பதிலாக டீ குடித்தா நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா சூடாக டீ போட்டு குடித்தாச்சு. ஈவினிங் 6 o'clock என்னமோ சித்தி வீட்டுக்கு வந்தாங்க. எப்படியும் அவனுக்கு லீவ் இருக்கிறதுனால ஒரு 2 நாள் ஹாஸ்டலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சதும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் எங்களுக்கு நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா மசால் தோசை தான் செஞ்சேன். பட் தோசைக்கான மாவு இல்லாததுனால கோதுமை மாவு வச்சு தான் மசால் தோசை செஞ்சுருந்தேன். நான் நிறைய டைம் வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணி தோசை செஞ்சுருக்கேன். அண்ட் டேஸ்ட்டுமே சூப்பராக தான் வந்திருக்கு. ஸோ இந்த தோசைக்கான மாவு ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் 1.25 கப் ஃபார்ச்சூன் பிராண்டோட சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா தோசை கிறிஸ்பியாக வர 1/4 கப் ரவை, 1 டீஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா 1/2 கப் வந்து கெட்டியான தயிரும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கடைசியாக இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால தோசை நல்லா கலராக வரும். வேணான்னு நினச்சிங்கன்னா இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutesக்கு ஊற வச்சுட்டேன். அடுத்ததான் இந்த மசால் தோசைக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் நிறைய ரெடி பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் நான் ரெடி பண்ணேன். அதுக்கு குக்கரில் 1/4 கப் பாசிப்பருப்பு, கூடவே 4-5 பல் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். ப்ளஸ் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 கப் தண்ணி ஊற்றி லிட் கவர் பண்ணி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ண வச்சாச்சு. ஆல்சோ இந்த சாம்பார் வந்து வெறும்னே தோசைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இட்லி சாதத்து கூட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். என் தங்கச்சி வந்து ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு எகெயின் அதில் இன்னொரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக தாளித்து கொட்டிட்டிங்க அப்படின்னா பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. அண்ட் மறக்காமல் கொத்தமல்லியும் தூவி விட்டுருங்க. ஒரு சைட் சாம்பார் வச்சுட்டு சைமல்டேனியஸாக ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எப்பயும் போல் செய்கிற மாதிரி தான். பட் நான் கொஞ்சமாக தக்காளியும் வந்து சேர்த்துருக்கேன். ஆல்சோ மசால் தோசைக்கு மெயினாக அந்த ரெட் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். பட் அதெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்தா டின்னர் சாப்பிட லேட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அட்லாஸ்ட் மெலிசா மொறுன்னு நல்லா தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி தாராளமாக நெய் விட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா தோசை சூப்பராக ரெடி ஆயிரும். ரவை சேர்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த தோசை வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் சாஃப்டாக தான் வரும். ஸோ கொஞ்சமாச்சும் சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லா இந்த மாதிரி மொறுன்னு வரும். ஸோ ஆளுக்கு 2 தோசை அப்படின்னு ஊற்றி கொடுத்துட்டு சூப்பராக டின்னரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தோசை ஊற்றுறதுக்கு மாவு இல்லாதப்போ கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஆல்டர்னேட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்னாச்சு? வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியே ஃபியூ டேஸ் கழிச்சு கண்டினியூ ஆகுது. அன்றைக்கி வந்து எனக்கு சுப்ரீம் மொபைல்ஸில் ஒரு ஷூட் இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் அந்த ஷூட் முடிச்சுட்டு லேட்டராக ஹவுஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற மெக்கோ கேஃபே போயிருந்தோம். இந்த இடத்த நைட் க்ராஸ் பண்ணுறப்போ நிறைய டைம் விசிட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அன்றைக்கி தான் டைம் கிடச்சதும் போயிருந்தோம். இந்த கேஃபே வந்து ஈவினிங்க்கு மேலே பார்க்குறதுக்கு நல்ல ஆம்பியன்ஸோட சூப்பராக இருக்கும். நாங்கள் போனது ஆஃப்டர்நூனாக, ஸோ லைட்ஸ் எல்லாம் இன்னும் ஆன் பண்ணாமல் தான் இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தாவும், சிக்கன் சீஸ் பால்ஸ், தென் ஓரியோ மில்க் ஷேக் சொல்லியிருந்தேன். ஆர்டர்
பண்ண எல்லாத்தோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பர்டிகுலராக அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வாஸ் டாப் நாட்ச். அப்புறம் நான் போட்டிருக்கிற அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, டாப் வந்து மிந்த்ராவில் தான் எடுத்திருந்தேன். அப்புறம் பேண்ட் வந்து மீஷோவில் வாங்கினது தான். ரெண்டுத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். எப்படியோ லஞ்ச் சாப்பிடாம வந்ததுனால இதுவே எங்களுக்கு ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டூ வீலரில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி போயிட்டு வந்தால் போதும், நம்ம ஒரு ஹேர் ஸ்டைலில் போயிருப்போம். அதோட அடையாளமே தெரியாத மாதிரி அது ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு மாற்றிருக்கோம். நானுமே அன்றைக்கி அழகாக போனிடெயில் போட்டுட்டு போனது தான். வரும்போது மண்டை வந்து சாக்கு மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ அன்றைக்கி ஃப்ரைடே தம்பிக்கு ஸ்கூல் முடித்த உடனே அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துட்டான். ஏன்னா அடுத்த நாள் வந்து நாங்கள் திருப்பதி போகிற மாதிரி இருந்துச்சா. ஸோ எப்படியும் அவனுக்கு லீவ் இருக்கிறதுனால நைட் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டாச்சு. நான் மினி விலாக்லேயே சொன்ன மாதிரி திருப்பதி வந்து சடன் பிளான் தான். இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே போகணுன்னு சொல்லிட்டு இருந்தோமே தவிர டேட்டு ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. பட் தேர்ஸ்டே யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது சரி இந்த சண்டே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான வேலை இருக்கும். அன்றைக்கி காலையில் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணது ஈவினிங் வரைக்கும் போயிட்டே தான் இருந்துச்சு. பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணணும், வீட்டில் திங்ஸ் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும், வீடு துடைக்கணும்னு சொல்லி வேலை போயிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் என் ஃப்ரெண்டும் தம்பியும் வீட்டில் இருந்ததுனால பாதி வேலை அவங்க ஷேர் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் நைட் கிளம்புற பிளானில் இருந்ததுனால டின்னருக்கு வந்து ஏதாவது வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். தக்காளி சாப்பாடும் புளியோதரையும். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று. பிகாஸ் அம்மா வந்ததும் லேட்டு. அதே மாதிரி அன்றைக்கி அம்மா வண்டியில் விழுந்துட்டு கொஞ்சம் காலும் அடிபட்டுருச்சா, அதனால் ஹோட்டல்லையே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். என்னோட அவுட்ஃபிட் அண்ட் தங்கச்சியோட அவுட்ஃபிட் ரெண்டுமே வந்து ஃப்ரம் சல்வா பட்டர்ஃப்ளை இன்ஸ்டாகிராம் பேஜ். ட்ராவல் பண்ணுறதுக்கும் அங்கே ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இந்த மாதிரி காட்டன் சல்வார் வந்து போட்டிருந்தோம். வீட்டில் இருந்து கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. ஆனால் பேக்கிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. ஹிட்லர் ஆட்டம். எங்கள் ஊரில் இருந்து திருப்பதிக்கு ட்ராவல் டியூரேஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 to 6 hours வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஹொசூர்லேருந்து ட்ராவல்ஸ் புக் பண்ணிவிட்டு போயிடலான்னு சொல்லி யோசித்தோம். லேட்டராக பஸ் ஃபேர்ஸு, அதுக்கப்புறம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு எக்ஸாக்டாக எந்த டைமுக்கு வெளியே வருவோன்னு தெரியாது. அது தெரியாமல் ரிட்டன் பஸ் டிக்கெட்ஸ் போடுறதும் கஷ்டம். இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு பேசாமல் இங்கேருந்து கார் பேசிட்டு போயிடலான்னு சொல்லி கேட்டு பார்த்தப்போ 13Kக்கு ஒரு சைலோ கார் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணோம். டிரைவரோட சேர்த்து நாங்கள் மொத்தமாக 8 பேரா. ஸோ பின்னாடி 3 பேர் உட்காரணுன்னா கார் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் சூஸ் பண்ணோம். 3 பேர் உட்காரதுக்கு நல்லா தான் இருந்தது. நாங்கள் ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கால் இடிக்கிற பிரச்சனை இல்லை. மேபி ஹைட்டாக இருக்கிறவங்க போனால் எனக்கு தெரிஞ்ச பின்னாடி அவங்களுக்கும் கால் இடிக்கும் தான் நினைக்கிறேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் 6 பேரும் கிளம்பி நேராக சித்தியோட ஹாஸ்டல் கிட்டே போயிட்டு அங்கே அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக ஒரு 8:30 9 o'clock கிளம்பியாச்சு. கிருஷ்ணகிரி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே டின்னர் முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு A2Bயில் ஸ்டாப் பண்ணிட்டோம். எனக்கு மார்னிங்லேருந்தே வேலை அதிகமாக இருக்கவே சாப்பிட்டதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில, அவ்வளோ பசி. ஸோ நான் வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் சொல்லியிருந்தேன். அப்புறம் மற்ற எல்லாரும் பரோட்டா, செட் தோசை, மசால் தோசை, சாம்பார், இட்லின்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நானும் அம்மா ஒரு டைம் A2B போயிருந்தப்போ கேசரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. ஸோ எப்போல்லாம் A2B போகிறோமோ அப்போல்லாம் அது ஞாபகம் வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஆல்சோ என் ஃப்ரெண்டு வந்து இங்கே இடியாப்பமும் தேங்காய் பால் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நான் இடியாப்பம் தேங்காய் பால் வெளியே சாப்பிட்டதே கிடையாது. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக சூப்பராக இருந்தது. ஆப்பமும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் கொடைக்கானல் போனப்போ சாப்பிட்டோம். அதுதான் வெளியே சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி A2Bயில் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். ஏன்னா டேஸ்ட்டும் சரி குவாலிட்டியும் சரி சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கேசரியும் தேங்காய் பால் இடியாப்பமும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் மொத்தமாக 6 பேர் சாப்பிட்டோம். அண்ட் பில் வந்து 1200 ஆச்சு.
கரெக்டாக ஒரு 4.5 hours ட்ராவலுக்கு அப்புறமா திருப்பதியில் அந்த செக் போஸ்ட் இருக்குல்ல, அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து 3 o'clock தான் கேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதாவது வண்டி அலோவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு இன்னும் டைம் இருக்கவே கொஞ்ச நேரம் அங்கேயே படுத்து தூங்கினோம். அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால அப்பா, தம்பி, சித்தி 3 பேரையும் காரில் வந்து மேலே போக சொல்லியாச்சு. ஃபஸ்ட் அப்பா பார்த்திங்கன்னா எங்கள் கூட ஸ்டெப்ஸ் ஏறி வரதாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன யோசிச்சாருன்னு தெரியல, நான் மண்டே வேலைக்கு போகணும் அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேட்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து போனீங்கன்னா ரோட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அங்கே ரைட் சைடில் நினைக்கிறேன் ஆலிப்பிரி ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது பார்த்திங்கன்னா 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டைம் எங்களுக்கு திருப்பதி ட்ரிப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வெயிட்டிங்லேயே போயிருச்சு. நடந்து போகிறவங்க நிறைய பேர் இருந்தாங்களா, ஸோ அவங்களோட லக்கேஜ்லாம் மேலே அனுப்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது. நாங்கள் கார்லேயே அனுப்புனதுனால நாங்கள் டேரெக்டாக போய் அங்கே வெயிட்டிங் கிட்ட இருந்தோம். இதோட மினி விளாக்ஸ் நான் ஷேர் பண்ணப்போ நிறைய பேர் வந்து ஆலிப்பிரி இல்லாமல் ஸ்ரீவாரி மெட்ரோ ட்ரை பண்ணால் இன்னும் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் இந்த பாத்வே தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் போனதில்லை. மேபி நெக்ஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஆனால் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன ஏதுன்னு எனக்குமே பெருசாக டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ இந்த பாத்வேல 4 o'clock கேட்ஸ் ஓப்பன் பண்ணதும் காய் உடைச்சு பூஜை பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக 4:30க்கு நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே இந்த கோபுரம் இருக்குல்ல, இங்கேயுமே வந்து கேட்ஸ் லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 5 o'clock தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி டைம் கேப் கிடைக்குதோ அங்கே இடத்த பிடிச்சிட்டு சின்ன ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். பட் என்னை கேட்டால் இந்த மாதிரி ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் போகிறத விட பெட்டர் 2 days பிளான் பண்ணுங்கள். லைக் ஈவினிங் ஸ்டெப்ஸ் ஏறி நைட் அங்கே ரீச் ஆகிட்டு ஓவர் நைட் ரெஸ்ட் எடுத்து நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு தர்ஷனுக்கு போகிறது பெட்டர் பிளானாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக கீழே இருந்து ஸ்டெப்ஸ் ஏறி போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீ தர்ஷன் இல்லாமல் 300 rupees இல்லைனா ஆதார் கார்டு டிக்கெட் வாங்கிட்டு போகிறது இன்னும் நல்ல ஐடியாவாக இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மினி விலாக்லேயே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 1000 ஸ்டெப்ஸ்க்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக சூப்பராக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தலை சுத்தல், சஃபகேட் ஆகிறது, ரொம்ப டயர்ட் ஆகிறது ஆரம்பிச்சிது. போகிற வழி ஃபுல்லாகவே ஆரஞ்ச் ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸு, சோடான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடை இருக்கும். ஸோ இங்கெல்லாம் டயர்ட் ஆகுதோ இந்த மாதிரி ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒரு இடத்துல சோடா வாங்கி குடித்தோம், பட் பெருசாக எதுவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் டைம் வந்து பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு குடித்தோம், அப்பயும் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் டேப் வாட்டர் பார்க்குறோமோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரை பண்ணேன். அப்படி இப்படின்னு பார்த்து கொஞ்சம் வெளிச்சம் வந்து எங்கெல்லாம் கூட்டம் கம்மியாகி காற்றடிச்சதோ எனக்கு பாடி வந்து நார்மல் ஆயிடுச்சு. இதில் பத்தாததுக்கு வாமிட் வர மாதிரி வேறு இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்துருந்தேன்னா மொத்தமாக டயர்டாயிருக்கும். பட் ஒரு இடத்துல நிறைய மிளகா பொடி போட்டு மாங்காய் வாங்கி சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் எங்கேருந்து எனர்ஜி வந்துச்சுன்னு தெரியல. முடிக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? கால் இப்போ கூட பரவாயில்ல, அங்கதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல. சமாதானமா இருக்கு, அடி ஜாலியா வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டே போகலாம். ராகுல கூட்டிட்டு வந்து அதே மாதிரி இங்கே பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் தண்ணி சேல் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் தான் கிடைக்கும். ஒரு பாட்டில் வந்து 60 rupees, 750 ml இருக்கும். இதே நீங்கள் வீட்டில் இருந்து ஸ்டீல் பாட்டில்ஸ் கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு காலியானதும் அங்கங்கே ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும்ல, அங்கே வந்து ரீஃபில்லும் பண்ணிக்கலாம். பூரியெல்லாம் அவ்வளோ இறங்காது இவளுக்கு. ஒன்ஸ் நீங்கள் 2000 ஸ்டெப்ஸ் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பிளெயினாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல கிட்டத்தட்ட கிலோமீட்டர்ஸ் கணக்கில் நடக்கிற மாதிரி இருக்கும். போயிட்டே இருக்கும். ஆனால் அங்கங்கே 4-5 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதுக்காக இப்போவே திருப்பதியில் பேஸ்மெண்ட் போட்டு வச்சுட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையும் கிடையாது. பட் நிறைய பேர் அங்கே வச்சுருந்தாங்களா, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அந்த கல் மட்டும் அடுக்கிட்டு வந்தோம். பட் நிஜமாக நல்லா பவர்ஃபுல்லான காட் தான். லாஸ்ட் டைம் வந்தப்போ 2 வேண்டுதல் வச்சேன். அதில் ஒன்று வந்து 1 year கழித்து நிறைவேறுச்சு, இன்னொன்று வந்து 2 years கழித்து நடந்துச்சு. முக்கியமாக அங்கே வேண்டுனா மட்டும் பத்தாது, அதுக்கான எஃபர்ட்ஸும் நம்ம சைடில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும். நல்லா இருக்கு. லோ பேட்டரி. அது 5 மணிக்கு ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாக்டாக 7 மணிக்கு 2100 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டோம். இதில் எனக்கு தெரிஞ்ச 1 hour ரெஸ்ட்டு அந்த ஸ்நாக்கிங்கில் போயிருக்கோம். அப்புறம் எனக்கு ஸ்டார்டிங்கில் எதனால் தலை சுற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா காத்தோட்டம் இல்லாதனால தான். இங்கே மட்டும் கிடையாது, கூட்டமாக இருக்கிற பஸ் ஏறினாலும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது
காத்தோட்டம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் கூட்டத்தில் மாட்டிக்குவோனோ அவங்க எல்லாம் தலை சுற்றும். இங்கே வந்து ஒரே டைம் எல்லோரும் ஏற ஸ்டார்ட் பண்ணாங்களா, பத்தாததுக்கு நிறைய பேர் சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு கூட்டமாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் என்ன ஆகும்னா கேதரிங்ஸ் அதிகமாக இருக்க காத்தோட்டம் கம்மியாகிட்டே இருக்கும். ஆல்சோ கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்டெப்ஸ் ஏற இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் இல்லாமல் ஷீட் போட்டிருப்பாங்க. அதோட ஹீட் வேறு பயங்கரமாக இறங்குச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனர்ஜி வேறு ட்ரெயின் ஆகிட்டே இருக்கா. ஸோ அந்த ஷால் போட்டிருந்தோம்ல அதை வச்சு தான் காற்று வீசிகிட்டு இருந்தோம். பெட்டர் அந்த விசிறி ஏதாவது வாங்கிட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கூட யோசித்தோம். ஸோ என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா பெட்டர் நீங்கள் மார்னிங் ட்ரை பண்ணாமல் ஈவினிங் ஏற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரிலாக்ஸ்டாக போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்யூட்டான அனிமல்ஸுமே ஸ்பாட் பண்ண முடியும். இவ தலையில கொட்டுங்க, இப்படி 3 டைம் கொட்டணும் அப்படி சொல்லுவாங்க. அதை பார்த்தா 3 டைம் கொட்டணுமா? எனக்கு கம்பெனியில கொட்டுறாங்க அப்பப்போ. அதனால தெரிஞ்சு நம்ம மண்டே 4 மணி தான். இந்த ஸ்குவிரலை பார்த்த உடனே மாற்றி மண்டையில் கொட்டிக்கிட்டு இருந்தோம். ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். பட் இப்போது அது எதுவுமே அந்த அளவுக்கு ஞாபகம் கிடையாது. அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ஆஞ்சநேயர் டெம்பிள் ஒன்று வரும். இங்கே வந்து கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 60% ஸ்டெப்ஸ் ஏறி முடித்த மாதிரி தான். இந்த கோயிலுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கடையில் சுட உளுந்த வடை போட்டுட்டு இருந்தாங்க. அது பார்த்த உடனே இவங்க எல்லாருக்கும் டெம்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வடையும் தோசையும் சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்த உடனே லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் புலாவ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்மெல்லே நல்லா இருந்துச்சா, சரின்னு சொல்லி நானும் தங்கச்சியும் ஒரு பிளேட் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து இங்கே எல்லாத்தோட சாப்பாடும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீட்டாக க்ளீனாக பண்ணுவாங்க. இங்கே ஸ்டெப்ஸ் ஏறி போகிற ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதுவுமே ஃபுட் மாதிரி சாப்பிடாமல் வெறும் தண்ணி, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு கடைசி வரைக்கும் ஏறி முடிச்சிருவாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஒரு சில பேரும் இருக்காங்க. 100 ஸ்டெப்ஸ் ஒன்ஸ் ஏதாவது ஸ்நாக்கிங் போயிட்டே இருக்கணும், இல்லை ஃபுட்டோ ஏதாவது சம்திங் எனர்ஜி வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு. பட் இட்ஸ் அப் டு யூ, உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எதுனாலும் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் எதுவுமே சாப்பிடாமல் ஏறினா டக்குன்னு ஏறிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எதுவுமே சாப்பிடாம அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி டயர்டாகி போகணுன்னு கிடையாது. பசிச்சுன்னா நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப டயர்டாச்சுன்னா ஓரமாக படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதும் ஓகே தான். எவ்வளோ சீக்கிரம் போனாலும் அங்கே அடைச்சி தான் வைக்க போகிறாங்க. ஸோ ரஷ் பண்ணிக்காமல் போகிறது எனக்கு கேட்டால் பெட்டராக இருக்கும். அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மெயின் ரோட்டில் நடந்து வந்ததுக்கப்புறமா இந்த கோபுரம் பார்ப்பீங்க. இது ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% கம்ப்ளீட்டட். இங்கேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டெப்ஸாக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்சிங்கன்னா மொத்தமாக கம்ப்ளீட்டட். எங்கள் எல்லாரை விட எங்கள் அம்மாவுக்கு தான் இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வண்டியில் விழுந்துட்டு முட்டியில் அடிபட்டுச்சா, இதில் வேறு ஸ்டெப்ஸ் ஏறணும் அப்படின்னா முட்டி பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் ஸ்டெப்ஸ் ஏறியே வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்லுவாங்க, ஆனால் கடைசியாக நானும் ஸ்டெப்ஸ் ஏறி வரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபைனலி 5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வி கம்ப்ளீட்டட் 3550 ஸ்டெப்ஸ். அந்த லாஸ்ட் ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா லாஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சுல, இந்த டைமும் அப்படி ஆகுமோன்னு நினச்சேன். பட் வி மேட் இட். கொஞ்சம் கால் மட்டும் தான் வலிக்குது. அடுத்த வருஷத்துல நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு நானும் அம்மா தங்கச்சி 3 பேரும் ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக. அவள் ஆக்சுவலி 3 டேஸ்க்கு முன்னாடியே ஊருக்கு போக வேண்டியது. நாங்கள் தான் வா ஒன்றா திருப்பதி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து நடக்க வச்சிட்டோம். இங்கே நாங்கள் மேலே வந்த உடனே அப்பா வந்து எங்களை நேராக லாக்கர் ரூம் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா தேவஸ்தானமோட ஃப்ரீ லாக்கர் ரூம்ஸ் தான், பத்மநாபன் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அதுலேயும் வாஷ்ரூம்லாம் சொல்ல போகணுன்னா பெய்டில் கூட அவ்வளோ நீட்டாக இருக்காது, அந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. யாராவது ஒருத்தவங்களோட ஆதார் கார்டு கொடுத்துட்டு லாக்கர் கீ வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட இங்கேயே தூங்கிக்கலாம். அதே மாதிரி கீஸ் கொடுத்துருவாங்க. திங்ஸ் வந்து சேஃப்டியாக இங்கே வச்சுட்டும் போகலாம். இந்த மாதிரி லாக்கர் ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ரூம்ஸுமே இருக்குது. அதுவுமே தேவஸ்தானமோட தான். ஏதோ 500 ருபீஸ் பே பண்ணால் ரிட்டன் போகும்போது 250 ருபீஸ் என்னமோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பற்றி எக்ஸாக்டாக டீட்டெயில்ஸ் தெரியாது. ஏன்னா நாங்கள் எப்போ திருப்பதி போனாலும் ரெஸ்ட் எடுத்ததே இல்லை. ஸ்டெப்ஸ் ஏறி போவோம், ஃப்ரெஷ்அப் ஆகும், சாமி பார்ப்போம், அப்படியே ஊருக்கு கிளம்பிடுவோம். இந்த டைமுமே அதே மாதிரி தான். போன உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்துலேயே ஒரு இடத்துல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஃப்ரீ தர்ஷனுக்கு போயிட்டோம். ஆல்மோஸ்ட் 16 மணி நேரம் அங்கேயே முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில் தர்ஷன் முடிச்சுட்டு லட்டுவெல்லாம் வாங்கிட்டு நேராக லாக்கர் ரூமுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி அங்கே இருந்த எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வீக்கெண்ட்னால தான் அவ்வளோ லேட்டாச்சு. சப்போஸ் நீங்கள் வீக் டேஸ் போனீங்கன்னா ஒரே நாளில் 2-3 தர்ஷன் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் வீக்கெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் டேஸும் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்காது.
இந்த ஃப்ரீ தர்ஷனில் இன்னொரு சைடு நல்ல ஃபன்னாகவும் இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த ஓடும்போது ஆட்டோம், அதே மாதிரி ஷெட்டில் உட்காந்து பேசும்போதெல்லாம் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா சிரித்தோம். சப்போஸ் நீங்கள் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக போகிறதோ இல்லை ஃபேமிலியாக நிறைய பேர் போனீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனுமே நல்லா இருக்கும். என்னென்னா ஒரு சில கட்டத்தில் மட்டும்தான் உங்களுக்கு கடுப்பாகும் எப்போ தான் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி என்டர்டெயின் பண்ண ஆள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. எங்களோட என்டர்டெயின்மெண்ட் காம்போ வந்து எங்கள் அப்பாவும் சித்தியும் தான். அவங்க 2 பேரும் ஏதாவது ஃபன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஷெட்டில் வந்து கொஞ்ச நேரம் அப்படி தான் டைம் போச்சு. ஸோ நீங்கள் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸாக பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பெட்டர் ஒரு நாள் திருப்பதி பிளான் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி தம்பி வந்து பொம்மை அது இதுன்னு கேட்டுட்டு இருந்தான். பட் ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு தெம்பில்லை. ஸோ கொஞ்சம் முன்னாடியே போனால் அங்கே ஒரு சில கடை இருந்தது. அங்கேயே அவனுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தோம். இன்னுமே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நிறைய கடை, நிறைய வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் இருக்கும். பட் அங்கே வரைக்கும் நாங்கள் போகலை. அப்புறம் திருப்பதியில் மெயினாக லட்டு ஒரு டைம் ஒரு ரூல்ஸ் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. நாங்கள் போனப்போ ஒரு டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கனுக்கு வந்து ஆளுக்கு ஒரு லட்டு ஃப்ரீ. அது போக அந்த டோக்கன் இருந்தால் 100 ரூபா லட்டு 5 வாங்கலாம். ஃபேமிலி லட்டு 200 rupees ஒன்று வாங்கலாம். பட் டோக்கன் இல்லாமல் வெறும் காசு மட்டுமே கொடுத்தா லட்டு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன எதுன்னு தெரியல. பட் நாங்கள் போனப்போ ரூல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா யாருமே எங்கள் வீட்டில் லட்டு சாப்பிட மாட்டாங்க. 33 லட்டு என்னமோ வாங்கணும். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக தான். இந்த லட்டு விட எனக்கு இந்த கீழ் திருப்பதியில் அலமேலு மங்கம்மா கோயிலில் ஒரு லட்டு கொடுப்பாங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நாங்கள் ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு ஹில்ஸ் இறங்குற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்க. பொடி தோசை, மசால் தோசை, பொங்கல் எல்லாத்தோட டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து மேலேருந்து கீழே அந்த ஹில்ஸ் வழியாக வரும்போது வேணால் இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இதோட மினி vlog ஷேர் பண்ணப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ரிகார்டிங் டிக்கெட்ஸ் புக்கிங். எனக்கு நிஜமாக அதை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் 300 rupees டிக்கெட் ஆட்டோ இல்லை அங்கே போய் நாங்கள் ஸ்டே பண்ணதாட்டும் கிடையாது. ஸோ அதனால் எனக்குமே டீட்டெயில்ஸ் தெரியல. சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்குற யாராவது ஃப்ரீக்வெண்ட்டாக திருப்பதி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணுறது, ஸ்டேஸ் எப்படி அங்கே போய் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி நெக்ஸ்ட்டு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நாங்கள் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பும் போதே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock இருக்கும். அப்படியே ட்ராவல் பண்ணி கிருஷ்ணகிரி ரீச் ஆன உடனே லஞ்சுக்கு வந்து சரவண பவன் தான் போயிருந்தோம். ஏன்னா எல்லாருக்கும் மீல்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசையாக இருந்ததும் ஆளாளுக்கு ஒரு மீல்ஸ் வாங்கிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியாக திருப்பதி போயிட்டு வந்த ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முன்னாடிலாம் ஓம் சக்தி கோயிலுக்காச்சும் 4 பேரும் ஒன்றா போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் போக மாட்டேன், அதுக்கப்புறம் தங்கச்சி போக மாட்டா. ஸோ ஸ்ப்ளிட்டப் ஆகிட்டே இருந்ததுனால ஃபேமிலியாக போகிறதுக்கான சான்ஸே கிடைக்கல. பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அண்ட் அவ்வளோதான், இதோட vlog முடிக்க வேண்டிய டைமும் வந்தாச்சு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்ததாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye. பூஜா, நீ ஹெட்ஃபோனோ